இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30க்கு 45ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3 சென்ட் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்க பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட வடக்கு பக்கம் 30 அடி அகலமான தார் ரோடும் வீட்டோட கிழக்கு பக்கம் 23 அடி அகலமான தார் ரோடும் அமைஞ்சிருக்கு. கார் போர்ட்டிகோவை வடக்கு கிழக்குன்னு 2 ரோட்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வடக்கு கிழக்குன்னு 2 பக்கமுமே எலிவேஷன் ஒர்க் ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே காம்பவுண்டால ஒட்டி எல் ஷேப்பில் கார்டனும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் லேசர் கட்டிங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து அழகான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிழக்குல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டல் கேட்டும் வடக்குல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டல் கேட்டும் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு இடையில வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 300 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5000 லிட்டர். கார் போர்ட்டிகோ சைஸ் 10.75க்கு 10.75. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 6.25. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி கிழக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 21க்கு 11ங்கிற சைஸில் லிவிங் ஹால் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சென்டரில் அண்டர்லைட் ப்ரீமியம் சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்ட் வாலில் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் கம்ப்ளீட்டாக பிளைவுட்லேயே டிசைன் பண்ண வால் மவுண்டட் உட்டன் டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் கிச்சன் சைஸ் 10க்கு 10. கிச்சனோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் இடையில ஸ்பேசர் கொடுத்து நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் இருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் வாலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு கீழே கம்ப்ளீட்டாக பேஸ் கேபினெட்ஸ், டேபிள் டாப்க்கு மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட்டும் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சைஸ் 16க்கு 10. சீலிங்க்கு சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஃபேன் அண்ட் லைட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எல்லா விண்டோஸ்க்குமே கர்டன்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் 16 அடிக்கு லென்த்தாக லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோபும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் மினி பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சைஸ் 10க்கு 10. இந்த பெட்ரூமோட சவுத் வால்லையும் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோபும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்டீரியர் கம்ப்ளீட்டாகவே பிளைவுட்ல டிசைன் பண்ணி ஹை குவாலிட்டியான மைக்கா சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர் வாயு மூலையில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சைஸ் 10க்கு 4. டாய்லெட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸும், வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸும் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேஷன் வித் மிரர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் யூஸ் பண்ணி ரைசிங்க்கு ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ண சேம் டைல்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட சைடில் வுட் வித் கிளாஸ் காம்பினேஷனில் அழகாக ஹேண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால். சைஸ் 10க்கு 15. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 10. சீலிங்க்கு அழகாக ஃபால்ஸிங் ஒர்க் பண்ணி வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 10ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு 2x2ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ், வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ். அதுபோக டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸுக்கு சேஃப்டிக்காக நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் வித் லென்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் ஆன்டிஸ்கிட் ஃப்ளோரிங் டைல்ஸ் கம்ப்ளீட்டாக லேயிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடு கோயம்புத்தூர் சூலூர் பாப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.